டிராவல் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஸ்கேமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார். இதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா சார்? இந்த ஸ்கேம்ஸ் எல்லாமே போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுத்துலையுமே நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஃபேக் ட்ராவல் வெப்சைட்ஸ், ஃபேக்கான ட்ராவல் ஏஜென்சிஸ், டம்மி ஃப்ளைட் டிக்கெட், டம்மி ஹோட்டல் புக்கிங் வவுச்சர், சீப்பர் பேக்கேஜ் காஸ்ட் அண்ட் அன்ஆத்தரைஸ்டு மணி டிரான்சாக்ஷன், இப்படி தான் இந்த டூரிசம் செக்டாரில் ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. சார், ஃபேக் வெப்சைட் அண்ட் டம்மி டிக்கெட் பற்றி புரியுது, பட் இந்த சீப்பர் பேக்கேஜ் காஸ்ட் ஒரு ஸ்கேம்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஒரு ஃபிசிக்கல் ஆஃபீஸ் செட்டப் இல்லாமல், ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் இங்கே நிறைய ஏஜென்சிஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இவங்க எல்லாருமே பேக்கேஜ் காஸ்ட் நான் ரொம்ப சீப்பர் ப்ரைஸ்க்கு தரேன்னு ப்ரொமோட் பண்ணி கஸ்டமர் கிட்டேருந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு புக்கிங் வவுச்சர்ஸும் கொடுக்காம ஆப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. ஒரு கஸ்டமர் எப்பவுமே கம்மியான காசு நோக்கி தான் போவாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே சார்? கஸ்டமர்னு இல்லை, நம்ம எல்லாருமே ஒரு பொருள் வாங்கும்போது கம்மியான ப்ரைஸில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வாங்குவோன்ட்டு தான் தேடி பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஒரு 20,000 ரூபாய்க்கு இருக்கும், கடையில் நேரில் போய் கேட்டால் ஒரு 22,000 இருக்கும். ஸோ எங்கே நம்மளால் நெகோஷியேட் பண்ண முடியுமோ அங்கே கேட்டு நம்ம வாங்கிப்போம். அதே மொபைல் ஒருத்தர் 10,000க்கோ இல்லை 8,000க்கோ தரேன்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? கண்டிப்பாக நம்ப மாட்டோம், யோசிப்போம் இல்லையா? ட்ராவல் பேக்கேஜுன்றதும் அதே மாதிரி தான். ஒரு பேக்கேஜுக்கும் அதுக்கான விலை இருக்குது. சார், இப்போ மலேசியானா 40,000 50,000 ஆகும், கோவானா 10,000 15,000 ஆகும். அதை பற்றின ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது சார். அது எப்படி கரெக்டான காஸ்ட்னு நான் தெரிஞ்சுக்கிறது? எக்ஸாக்ட்லி, ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நம்மளுடைய ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொலீக்ஸ், இதில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 4 days போயிருந்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, இல்லை ஒரு 3 days போயிருந்தாங்கன்னா எவ்வளோ ஆகியிருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு ட்ராவல் பேக்கேஜ் கன்சிடர் பண்ணும்போது மினிமம் 2 இல்லை 3 ஏஜென்சிஸ் கிட்டையாவது பேக்கேஜ் கம்பேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பேக்கேஜ் கம்பேர் பண்ணும்போது அதுக்கான கரெக்ட் ரேட் உங்களுக்கு தெரியும். ஓகே சார், நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி ஸ்கேம்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 106 பேர் அயோத்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு பேமெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு டிக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் டேட் அன்னைக்கு எல்லாருமே ஏர்போர்ட் போயிட்டு செக்இன் பண்ணும்போது தான் செக்இன் கவுண்டரில் இது எல்லாமே டம்மி டிக்கெட்னு சொல்லிட்டு 106 பேரையும் ஏர்போர்ட்லேருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கே கஷ்டமாக இருக்குது சார். பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதுலேருந்து எப்படி சார் என்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது? நான் சொல்ல போகிற இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஸ்கேம்லேருந்து நீங்கள் ஈஸியாக உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 1, நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற ட்ராவல் ஏஜென்சியோட கூகுள் பேஜை செக் பண்ணுங்கள். அவங்களுடைய வெப்சைட், அவங்களுடைய ரிவ்யூஸ், ரீசெண்ட் டைமில் கிளைண்ட் போஸ்ட் பண்ணியிருக்க ரிவ்யூஸ், அவங்களுடைய ஃபோட்டோஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. செகண்ட், ஜிஎஸ்டி செக். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற ட்ராவல் ஏஜென்சியோட ஜிஎஸ்டி நம்பர் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கூகுளில் gst.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி ஆக்டிவில் இருக்கா இல்லையா, கடைசியாக எப்போ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மூலிமா இந்த ஏஜென்சி ஆத்தென்டிகேட்டடா இல்லையான்றது உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். பாயிண்ட் நம்பர் 3, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க டெஸ்டினேஷனுக்கு மினிமம் 2லிருந்து 3 ட்ராவல் ஏஜென்சிஸ் கிட்ட பேக்கேஜ் வாங்கி கம்பேர் பண்ணுங்கள். பேக்கேஜில் என்னென்ன இன்க்ளூடட், எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, ஃப்ளைட் இன்க்ளூடடா இல்லையான்றதை 3 பேக்கேஜும் செக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜோடைய பேஸ் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். 4th பாயிண்ட், உங்களுடைய பேக்கேஜ் அண்ட் ட்ராவல் ஏஜென்சியை முடிவு பண்ணதுக்கு அப்புறமா பேமெண்ட் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது அந்த கம்பெனியோடைய கரண்ட் அக்கௌண்ட் தான் பேமெண்ட் பண்ணுறீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. 5th பாயிண்ட், உங்களுடைய ட்ராவல் ஏஜென்சி ஃப்ளைட் டிக்கெட் காப்பி உங்களுக்கு கொடுத்ததும் அதில் இருக்க பிஎன்ஆர் நம்பரை நீங்கள் எந்த ஏர்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஏர்லைன் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் த எக்ஸ்ப்ளனேஷன் சார். இது போல் ட்ராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.